பழனி முருகப்பெருமான் கோவிலுக்கும் கேரள மக்களிடையேயான ஆன்மீக மற்றும் வரலாற்று தொடர்புகள் என்ன? பழனி கோவிலின் சிறப்புகள், சேர மன்னரின் பங்கு மற்றும் குலதெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவம் குறித்து விரிவாக அறியுங்கள். நீங்களும் முருகன் பக்தர் என்றால் இந்த பதிவை லைக் செய்துவிட்டு நீங்கள் பழனிக்கு எத்தனை முறை சென்றுள்ளீர்கள் என்று கமெண்ட் செய்யவும் மற்றும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும். ஒவ்வொரு மாநிலத்திலும் உலக பிரசித்தி பெற்ற பல ஆலயங்கள் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் திருப்பதிக்கு செல்வது, கேரளா சபரிமலைக்கு செல்வது போலவே ஆந்திராவில் இருப்பவர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தருகிறார்கள். அதேபோல கேரளாவில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக வரக்கூடிய கோவில்களில் ஒன்றுதான் பழனி. அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி கோவிலுக்கும் கேரளவாசிகள் அதிகமாக பழனி சென்று முருகனை தரிசிப்பதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று பார்க்கலாம். பழனி மலையில் இருக்கும் முருகப்பெருமானின் சிலை நவபாஷாணத்தால் போகர் என்ற சித்தரால் உருவாக்கப்பட்டது என்பது பலருக்கும் தெரிந்திருக்கும். பழனம், ஆவினன்குடி ஆகியவைதான் பழனியின் ஆதிகாலத்து பெயர்களாக விளங்கியது. கேரளவாசிகள் ஏன் பழனிக்கு கோவிலுக்கு அதிகமாக வருகிறார்கள் என்பதற்கு, கேரளாவில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் குலதெய்வம் முருகப்பெருமான் என்பதும், வரலாற்று ரீதியாக பழனி கோவிலுக்கும் கேரள சேர வம்ச அரசர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது ஆகியவை காரணங்களாகும். தமிழ்நாட்டில் முருகப்பெருமானை முருகன், பாலமுருகன், கந்தன், கடம்பன் செந்தில், ஆண்டவன், கதிர்வேலன், சுப்பிரமணியன் என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கிறோம். இதில் கேரளாவில் உள்ள முருகர் கோவில்களில் முருகப்பெருமானை சுப்பிரமணியர் என்ற பெயரில் அழைக்கிறார்கள். கேரளாவின் குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு முருகப்பெருமான் தான் குலதெய்வம் என்பது குறிப்பிடத்தக்கது. சேர, சோழ, பாண்டியர் நிலப்பகுதிகளில் கேரளா முழுவதும் சேரர்கள் ஆண்ட தேசமாக இருந்தது. சேர மன்னர்களில் ஒருவரான சேரமான் பெருமாள் என்பவர் தற்போதைய பழனி மலை இருக்கும் அடர்ந்த வனப்பகுதியாக இருந்த காலகட்டத்தில் வேட்டையாட சென்று அங்கிருந்த ஆலயத்தை கண்டறிந்து புதுப்பித்து வழிபட துவங்கினான். அது மட்டுமில்லாமல் சேர கேரளாவை நோக்கி இருக்குமாறு கோவிலை அமைத்ததாகவும் கூறப்படுகிறது. எவ்வாறு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் தெற்கு திசையை நோக்கி அமைந்திருக்கிறதோ அதேபோல பழனி மலை கோயில் கேரளாவை நோக்கிய திசையில் அமைந்துள்ளது. கேரள மக்களுக்கு பழனி முருகரின் ஆசீர்வாதம் மிகுதியாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் கேரள மக்கள் பழனி முருகனை வழிபடுகிறார்கள் என்று கூறப்படுவதுண்டு.